இந்த வீடியோவில் நம்ம சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரக்காவை தோலை சீச்சிட்டு நடுவில் இருக்க விதை பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கோங்க. நான் அரை சொரக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன கப்பில் அரை கப் பாசிப்பருப்பை கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்குன ஒரு பெரிய தக்காளி, இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம போட்டிருக்க பருப்பும் காயும் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வைங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா திறந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிக்க விட்டு குக்கரில் இருக்க சொரக்காய் கூட்டோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.